நாள்கிட்ட சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து செய்கிறோம்னு சொன்னாங்க. அடுத்த நாளும் வரல. இப்போ ஒரு மாதம் ஆகும். வீட்டில் இருக்கிறவங்க இப்போ வீடு இருக்கிறதுக்கு இடம் இல்லை. வீட்டுக்குள்ளே தண்ணி ஒரு பக்கம், வளவில் ஃபுல்லாக தண்ணி ஒரு பக்கம். அன்பான உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்களின் தோழன். இதுவரைக்கும் உங்களின் தோழன் வலைத்தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து வலைத்தளத்துக்கு உங்களுடைய ஆதரவை தரும்படியாக அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். அத்தோடு நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் பார்த்து உங்களுடைய விருப்பங்களை தெரிவிங்க, உங்களுடைய அன்பான கருத்துக்களை தெரிவிங்க. அதே போல் மற்றவர்களுக்கும் இந்த காணொளிகளை பகிர்ந்து கொள்ளுங்க. சில வேளைகளில் நான் மிகவும் அவசரமான முக்கியமான தகவல்களை போடுகின்ற பொழுது நீங்கள் அவற்றை பகிர்ந்து கொண்டால்தான் சம்பந்தப்பட்டவர்களை சென்றடைந்து அவர்கள் உடனடியாக அதற்கான தீர்வுகளையோ அல்லது நடவடிக்கைகளையோ எடுப்பதற்கு உதவியாக இருக்கும். எனவே நீங்கள் மட்டும் இந்த காணொளிகளை பார்த்துவிட்டு இருக்காமல் தயவு செய்து மற்றவர்களுக்கும் பகிர்ந்து இந்த தகவல்களை பரிமாறிக்கொள்ளும்படியாக உங்களிடத்தில் நான் அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். நேற்றைய நாட்களில் இலங்கையின் அனைத்து பகுதிகளிலும் இயற்கையின் சீற்றம் மிகவும் கடுமையாக இருந்தது. அந்த வகையில் வடக்கு கிழக்கு பகுதிகளிலும் கடலின் சீற்றமும் காற்றின் வேகமும் மழையின் அகோரத்தினாலும் பல இடங்களிலே பல பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றது. நேற்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஆகிய சூறாவளி தாக்கத்தின் போது வாகரை பிரதேசத்தில் அநேக இடங்களில் அநேக பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றது. நீங்கள் உங்களோட பேரை சொல்லுங்கள். வடிவேல். ஐயாட பேர் வடிவேல், அம்மாட பேர் பஞ்சவர்ணம். அவங்க உடம்பு சரியில்லாமல் இப்போ கொழும்புக்கு போயிருக்காங்க. ஐயா மட்டும்தான் இப்போ தற்சமயம் ஐயா மட்டும்தான் வீட்டில் இருக்கிறாரு. இப்போ என்னண்டா அவங்க ஏற்கனவே இந்த இதில் இருக்கிற இந்த தற்காலிகமான இந்த தகர கொட்டியெல்லாம் இருக்கிறாங்க. அந்த காலப்பகுதியில் இந்த வீட்டுக்கு தான் மின்சாரத்தை பெற்றுக்கொண்டிருக்காங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கு உண்மையாகவே நிரந்தர வீடு இருக்குது வீடு. இப்போ அவங்க கேட்டுக்கொள்றது என்னண்டா, நேற்று ஏற்பட்ட சூறாவளி அனர்த்தம் காரணமாக இந்த தகர வீடு காற்றுக்கு பறந்துட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும், காற்றுக்கு பறந்துட்டு. இப்போ ஐயா சொல்றாரு என்னண்டா, ஏற்கனவே இந்த வீடு, இந்த நிரந்தரமான வீடு கட்டப்பட்ட உடனே அவங்க அறிவிச்சிருக்காங்க, நாங்கள் தற்காலிக வீட்டுக்கு பெற்றுக்கொண்ட மின்சாரத்தை இதுக்கு மாற்றி தாங்கன்னு சொல்லி கேட்டுருக்குறாங்க. அப்போ இப்போ அவங்க பயப்படுறாங்க என்னென்னு சொன்னால், வயசு போனவங்க இருவரும் வயசு போனாக்கள், அவங்க பயப்படுறாங்க என்னென்னா, இந்த வீட்டில் இருந்து இந்த தற்காலிக கொட்டியில் இப்போ நேற்று நடந்த காற்றுக்கும் பறந்துட்டு, அப்போ இந்த இதில் இருக்கக்குள்ள மின்சார ஒழுக்கு ஏற்பட்டு ஏதாவது விபத்துக்கள் நடந்தால் என்ன செய்கிறதுன்னு சொல்ல மாதிரி தான் யோசிக்கிறாங்க. எனவே இப்போ நான் அவர்கிட்டயே கேட்குறேன், இப்போ இதுக்குரிய நடவடிக்கை நீங்கள் என்ன எடுத்துருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறேன். இந்த மின்சாரத்தை மாற்றி அமைக்கிறதுக்குரிய நடவடிக்கைகள் நீங்கள் என்ன எடுத்துருக்கிறீங்க? என்ன போய் சொல்கிறோம், அவங்க என்ன செய்யணும், அவ்வளவுதான். நீங்கள் இப்போ கடிதம் கொடுத்துருக்குறீங்க? கடிதம் கொடுத்துருக்கு, போய் ஏற்கனவே கதைச்சிருக்கிறோம். எப்போ நீங்கள் கடிதம் கொடுத்தது? அது அம்மா தானே போய் கொடுத்துருவோம், அது நமக்கு தெரியாது. 4 மாதம் கிட்ட. அப்போ அவங்க என்னன்னு சொன்னால், 4ஆம் மாதம், அதாவது சித்திரை மாதத்தில் இந்த கடிதத்தை கொடுத்துருக்குறாங்க. அம்மா தான் கொடுத்தவ. எங்கே கொண்டே கொடுத்த? பாகர மின்சார சபையில். பாகர மின்சார சபையில் கடிதம் கொடுத்துருக்குறாங்க, இந்த இதை மாற்றி தாங்கன்னு சொல்லி. அப்போ அவங்க வந்து என்ன சொன்னவங்க, வந்து பார்த்தவங்களா மின்சார சபையால் வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு இந்த மரம் இருக்கிறதுனால எடுக்க வயர் எடுக்கலான்னு எல்லாம் வெட்ட சொன்னாங்க. எந்த மரம்? இந்த கஜி மரம், அந்த வெட்டி போட்டு. இந்த கஜு மரம், புளிய மரம் எல்லாம் என்னன்னு சொன்னா, இப்போ இதில் ஒரு கஜு மரம் நின்று, அதாவது முந்திரிகை மரம், முந்திரிய மரம் இருக்கு. அந்த மரத்தை வெட்டி சொல்லியிருக்காங்க. அந்த மரத்தை வெட்டி இருக்கிறாங்க. இதில் என்னன்னு சொன்னா, இதில் ஒரு பெரிய புளிய மரம் நின்றது. இந்த மரத்தையும் வெட்ட சொல்லியிருக்காங்க. ஏண்டா அதில் இருக்கிற வயரை இங்கே மாத்திர நேரம் இந்த புளியில இந்த வயர்கள் பிடிக்கும்ன்றதுக்காக இந்த மரத்தையும் வெட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க என்ன செய்திருக்காங்கண்டா, ஆக்களை பிடிச்சி, அவங்க 2 வயது போனாக்கள், அதனால ஆக்களை பிடிச்சி இந்த வயரெல்லாம் மரங்கள் எல்லாம் வெட்டிட்டாங்க. இப்போ என்னென்று சொன்னால், இது இப்போ 11ஆம் மாதமும் ஆயிட்டு.
இதுவரைக்கும் அந்த இதை மாற்றி கொடுக்கல. சொல்லுங்க நீங்கள் இப்போ அப்போ மரங்களை வெட்ட சொல்லியிருக்காங்க. வெட்ட சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து செய்கிறோம்னு சொன்னாங்க. அடுத்த நாளும் வரல. இப்போ ஒரு மாதம் ஆகுது. ஒரு மாதம் ஆகிட்டு அவங்க வந்து சொல்லிட்டு மரத்தை வெட்டி நீங்கள் ஒரு மாதம் ஆகுது. ஒரு மாதம் ஆகுது. அதுக்கு பிறகும் வரல. மாதத்துக்கு கூட தான் இருக்கும். இன்றைய வரைக்கும் வந்த பாடு வரல. இப்போ நேற்று நடந்த சம்பவத்தை சொல்லுங்க. நேற்று இந்த காட்டுக்கு பாருங்க எல்லாம் உடஞ்சி மீன் அந்த மீட்டர் எல்லாம் நனைஞ்சு இந்த பாருங்க நான் அந்த நனைஞ்சு எல்லாம் இதாகும் தான் அந்த தகரத்தை தூக்கி இப்போ காலையிலேருந்து மெனக்கட்டு பானம் வச்சு அந்த தண்ணி ஈரமாகிச்சண்டா தண்ணி மலைக்கு அதான் அந்த காலையிலேருந்து வச்சு கொண்டு வரும். இப்போ நீங்கள் வரையிலே அங்கிட்ட அதான் செஞ்சு கொண்டு வரும். இப்போ என்னண்டா ஐயா அந்த ஏதாவது அந்த மின்சார பெட்டியில் அவர் எல்லாத்தையும் மறைச்சு கொண்டிருக்காரு. தகரங்களை வச்சு மறைச்சு கொண்டிருக்காரு. ஏன்டா அதுக்குள்ளால தண்ணி போய் ஏதாவது மின்சார ஒழுக்குகள் ஏற்பட்டால் எல்லாமே பற்றி போயிடும். அதனால் அவர் தனியாக இருக்கிறவர். இப்போ தற்சமயம் தனியாக இருக்கிறாரு. அப்போ மின்சார ஒழுக்குகள் ஏதாவது ஏற்பட்டு தண்டா பயத்தில் அவர் அதை தகரங்களை வச்சு செய்து கொண்டிருக்காரு. அந்த சமயத்தில் நான் இப்போ வந்து இந்த காணொலியை எடுத்து கொண்டிருக்கிறேன். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இது சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வாகரையில் இருக்கக்கூடிய மின்சார திணைக்களத்தின் உதவி அலுவலகத்தில் தான் இவங்க அறிவிச்சிருக்காங்க. எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதற்கான தீர்வினை இவர்களுக்கு பெற்று விரைவாக, என்றால் வயது சென்றவர்கள் இருக்கிற காரணத்தினால இந்த அவங்க நீங்கள் சொன்னதின்படி நீங்கள் வந்திருக்கிறீங்க, இந்த மரங்களை வெட்ட சொல்லியிருக்கிறீங்க, அவங்க எல்லாம் வெட்டியிருக்கிறாங்க. ஆகவே கூடிய விரைவில் இதற்கான தீர்வை நீங்கள் பெற்றுக் கொடுக்கும்படி உங்களிடத்தில் அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். அப்போ எங்களுக்கு பயமாக இருக்குத்தானே டக்குன்னு டிப் விழுந்தது. நேற்று டிப் விழுந்து அப்புறம் அதுக்கு பிறகு இரவில் போய் டோச்சு அடிச்சு கொண்டு போய் நான் அது ஓகே. நீங்கள் என்ன சொன்னால் மழை டைமில் அதுகள்ட்ட கை வைக்கக்கூடாது. என்ன கரண்ட்டும் இல்லாட்டி ஒன்று என்னத்தை அதனால தான் இந்த மீட்டர் எங்கே பூட்டி தர சொல்லி கரெக்ட் பண்ணிக்கணும். சரி, நம்ம இப்போ சொல்லியிருக்கிறோம் தானே, அவங்க கூடிய விரைவில் உங்களுக்கு அதுக்குரிய நடவடிக்கை எடுப்பாங்க. என்னென்னு சொன்னால் இதுதான் அவங்களோட நிரந்தர வீடு. இப்போ என்னென்னு சொன்னால் இதுதான் நிரந்தர வீடு இருக்குது. அவங்க கேட்குறது வேறு எங்களுக்கு இதுவும் அரசாங்கத்தால் தான் கட்டி கொடுத்துருக்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறது என்னென்னு சொன்னால் இதுதான் எங்களுக்கு இந்த மின்சாரத்தை மாற்றித்தாங்கன்னு சொல்லி தான் கேட்குறாங்க. அதை கொஞ்சம் மாற்றி கொடுக்கறதுக்குரிய நடவடிக்கைகளை உரிய அதிகாரிகள் எடுக்கும்படியாக உங்களிடத்தில் அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். இந்த கிணறு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஆரம்பத்தில் இது பொது கிணறு, பொதுவாக கட்டப்பட்ட கிணறு. இப்போ என்னண்டா இந்த கிணத்துக்கும் அடுத்தவங்களோட வளவுக்கும் நடுவால் ஒரு சின்ன கையொழுங்க இருக்குது. அதனால் இந்த கிணறு இப்போ இந்த வீட்டு உரிமையாளர்களுடைய காணிக்குள்ளான் இந்த வளவு அந்த கிணறு கட்டப்பட்டிருக்கு. அது எங்களுக்கு முக்கியம் இல்லை. இப்போ என்னடா இந்த கிணறை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கிணறை பாருங்கள். இந்த கிணத்து கட்டு இப்படியே இதுக்கு இந்த தூணுக்கும் இதுக்கும் இடையில் விரிஞ்சிச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா விரிஞ்சிட்டு இப்போ இதில் இவங்களுக்கு தண்ணி இந்த மட்டத்தில் இருக்குது. விரிஞ்சிட்டு இப்போ இந்த கிணத்துக்கிட்ட இவங்களுக்கு போகிறதுக்கு பயத்தில் இந்த கிணத்துல தண்ணி குடிக்கிறதில்ல. இந்த பகுதியில் இருக்கிற மூன்று குடும்பங்கள் மிக வேறு ஒரு இடங்களில் போய்த்தான் தண்ணியை எடுத்து வந்து அவங்க குடிக்கிறாங்க. தங்களுக்கு தண்ணிக்கு கூட பிரச்சனைன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ஒரு பெரிய அளவிலான ஒரு வேலை தான் என்று தான் நான் நினைக்கிறேன். ஏனெண்டா அந்த கிணறு ரெண்டாக விரிஞ்சிட்டு அது கிட்ட நிற்கவே பயமாக இருக்குது. ஏனெண்டா அந்த கொட்டு அப்படியே விரிஞ்சிட்டு அது இறங்கிட்டேன்னு சொன்னார். ரெண்டு பக்கம் தான் விரிஞ்சிருக்குது. அந்த தூணில் இருந்து அந்த கொட்டு அப்படியே இரண்டாக பிளந்திருக்கு. இதையும் சம்பந்தப்பட்டார்கள் யாராவது கவனத்தில் எடுத்து இதை திருத்தி அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கும்படியாக உங்களை நான் அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன்.
இதில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் தண்ணி தான், தண்ணியாலும் தான் இப்போ பாஞ்சு போக வேண்டி கிடக்கு வீட்டை. வீட்டுக்குள்ள தான் வீட்டில் இருக்கிறவங்க இப்போ வீடு இருக்கிறதுக்கு இடம் இல்லை. வீட்டுக்குள்ளே தண்ணி ஒரு பக்கம், வளவில் ஃபுல்லாக தண்ணி ஒரு பக்கம், அடுத்தது கூரை உடைஞ்சி கூரையை காற்று எடுத்துட்டு ஒரு பக்கம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பாருங்கள், அப்படியே கூரை இல்லை, கூரை அப்படியே காற்று கொண்டு போயிட்டு தான் நீங்கள் இப்போ காண்றீங்க. இது அடுத்த அறை, அப்படியே எல்லாம் அப்படியே பறந்துட்டு இப்போ அவங்களோட கட்டிலெல்லாம் அப்படியே இருக்குது. எல்லாம் ஒரே வெள்ளக்காடு. வெள்ளத்தினால முழுவதும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா இடங்கள்லையும் தண்ணி தான். இதில் அந்த வீட்டின் வெளிப்புறம் இதுதான். வெளிப்புறத்தில் வேண்டாம், வீட்டுக்கு கிட்ட நின்று கிட்ட நின்று எடுத்தால் அந்த காணொலி எடுத்தால் தெரியாமல் இருக்கும். ஏண்டா பக்கத்தில் வேலி, அங்கே அடுத்த பக்கம் நின்று மடுக்கலாமலுக்கு இருக்குது. உங்களுக்கு ஓரளவு விளங்குது தானே, வீடு காற்றின் வேகத்தினால உடைக்கப்பட்டிருக்கு. இது என்ன சமைக்கிற இடமா? இதுவரைக்கும் வாகரை பிரதேசத்தின் மாங்கனி கிராமத்தில் உள்ள பல பகுதிகளில் இடம்பெற்ற அனர்த்தங்கள் தொடர்பான காணொளிகளை தந்திருக்கிறேன். இன்னும் அநேக அனர்த்தங்கள் நடைபெற்றிருக்கிறது, ஆனாலும் எல்லாவற்றையும் தப்பியாத சூழ்நிலை. எனவே இதுவரைக்கும் என்னுடைய வலைத்தளத்தை பார்வையிட்டு இந்த காணொளியை பார்த்து ஒத்துழைப்பு வழங்கிய உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் அன்பின் உங்களின் தோழன்.